ஓம் நமோ நாராயணாயா. வெல்கம் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம திருப்பதியோட டீட்டெயில்ஸ் பார்த்திடலாம். ஸோ நேற்று 14ஆம் தேதி வந்து திருப்பதியில் எத்தனை பேர் தரிசனம் பார்த்துருக்காங்க, எவ்வளோ மொட்டை அடிச்சிருக்காங்க, எவ்வளோ வந்து உண்டி காணிக்க வந்திருக்கு, அதில் பார்த்திடலாம். அப்படியே ஒரு தரிசனத்துக்கு எவ்வளோ மணி நேரம் ஆகுது, அப்படியே ஃப்ரீ டோக்கன் வாங்கினா எவ்வளோ நேரம் ஆகுது, அப்படியே 300 டோக்கன் வாங்கினா எவ்வளோ நேரம் ஆகுது அப்படின்னு சொல்லி அதோட டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்துக்கலாம் இந்த வீடியோவில். ஃபஸ்ட்டாக வந்து 14ஆம் தேதி அப்படின்னா நேற்று வந்து டோட்டலாக பார்த்தீங்கன்னா 95,094 பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் பார்த்துருக்காங்க. சரிங்களா? அப்படியே மொட்டை அடித்தவங்க எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 35,909. உண்டி காணிகை பார்த்தீங்கன்னா 3.93 கோடி. அப்படியே இப்போ வந்து மேல் திருப்பதியில் நேற்று கம்பேர் பண்ணால் இன்றைக்கி வந்து கொஞ்சம் ரஷ்ஷு கம்மியாயிடுச்சு. ஆனால் வந்து ரொம்ப கம்மி இல்லை, எல்லா கம்பார்ட்மெண்ட்டுமே ஃபுல்லாகி க்யூ லைன் வந்து சிலா தோரணம், அது வந்து வெளியில் ஒரு இடம், அந்த க்யூ லைன் எல்லாம் தாண்டி மேல் திருப்பதியில் ஒரு இடம், அந்த கொஞ்சம் ஒரு 1/2 கிலோமீட்டர் 1 கிலோமீட்டர் அந்த மாதிரி டிஸ்டன்ஸில் வரும். அந்த சிலா தோரணம் வரைக்கும் வந்து பக்தர்கள் வந்து காத்திருக்காங்க தர்ஷனத்துக்காக. சர்வ தர்ஷனம் சொல்கிறேன். அப்படியே சர்வ தர்ஷனம் அதுதான், எந்த டோக்கன் இல்லாமல் சுவாமி பார்க்க வரவங்களுக்கு வந்து 20லேருந்து 24 மணி நேரம் ஆகுது. எந்த டோக்கன் இல்லாமல் இந்த 300 ருபீஸ் ஃப்ரீ டோக்கன்ஸ் எதுவுமே இல்லாமல் வர பக்தர்களுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுதுன்னா 20லேருந்து 24 மணி நேரம் ஆகுது. அப்படியே எஸ்எஸ்டி டிடி டோக்கன்ஸ். எஸ்எஸ்டி அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க, ஸ்லாட்டட் சர்வ தர்ஷன டோக்கன்ஸ். இது வந்து கீழே திருப்பதியில் அப்படின்னா கொண்ட கீழே திருப்பதி இருக்கு இல்லையா, அந்த திருப்பதியில் 3 இடத்துல வந்து இந்த எஸ்எஸ்டி டிடி டோக்கன்ஸ், திவ்ய தர்ஷன டோக்கன்ஸ். டிடின்னா திவ்ய தர்ஷனம் அப்படின்னா நடந்து போய் சுவாமி பார்க்குறது. ஆமாம், அதுக்கும் டோக்கன் வாங்கணும். நடந்து போய் சுவாமி பார்க்கணுன்னாலும் அங்கே டோக்கன் தருவாங்க. லிமிட்டெட் டோக்கன்ஸ் பர் டே 2000 டோக்கன்ஸ் அந்த மாதிரி தந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நீங்கள் ஒரு நாள் முன்னாடி தான் வாங்கணும். எப்படி ஃப்ரீ டோக்கன்ஸ் ஒரு நாள் முன்னாடி வாங்குறீங்களோ அந்த மாதிரியே தான் நடந்து போய் சுவாமி பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து ஒரு நாள் முன்னாடி வாங்கணும். இது வந்து டோக்கன் வேணும்னா தான் ஒரு நாள் முன்னாடி வந்து வாங்கிட்டு நடந்து போகலாம். இல்லை பரவாயில்ல, எனக்கு டோக்கனே வேண்டாம், நான் நடந்து போனால் போதும் அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக போயிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரிங்களா? அந்த மாதிரி எஸ்எஸ்டி டிடி டோக்கன்ஸ் எடுத்தவங்களுக்கு வந்து 4லேருந்து 7 ஹவர் ஆகுதுங்க சுவாமி தரிசனம் பார்க்க. இதுவும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்டி டிடி டோக்கன்ஸ் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த ஷார்ட்லவும் சரி. எங்கள் இதை பாருங்கள், இன்றைக்கி இது வந்து நாளையோட டோக்கன்ஸ் வந்து இன்றைக்கி கொடுப்பாங்க. எப்போவுமே வந்து இன்றைக்கி தர்ஷனத்துக்கு போகணுன்னா நேற்றே வாங்கியிருக்கணும் அந்த மாதிரி. இப்போ வந்து 16ஆம் தேதி வந்து இன்றைக்கி மிட் நைட்டு 12 மணி மேலே 12 மணி மேலே ஆயிடுச்சுன்னா 15 ஆகிடும். அது கவனம் வச்சுக்கோங்க எல்லோரும், இதெல்லாம் மிஸ்டேக் பண்ணுவீங்க. நீங்கள் அப்போ என்ன பண்ணணுன்னா 14ஆம் தேதி ஈவினிங்லேருந்தே நீங்கள் க்யூவில் இருந்தீங்கன்னா 12 மணி மேலே 15 ஆகிடும். அப்போ அந்த 12 மணி மேலே தான் அவங்க வந்து தர்ஷன டோக்கன்ஸ் வந்து இஷ்யூ பண்ணுறாங்க, கொடுக்குறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறாங்க. பாருங்கள், இந்த மாதிரி 12:07 AM தான் வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரீ டோக்கன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணணுன்னா 14ஆம் தேதி சாயங்காலத்துலேருந்தே நீங்கள் ஒரு 8 அந்த ரஷ்ஷு அங்கே எப்படி இருக்க நிலவரம் செக் பண்ணிவிட்டு நீங்கள் அது ஒரு 3-5 ஹவர்ஸ் பிஃபோராக நின்னீங்கன்னா உங்களுக்கு டோக்கன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? இதுவும் அந்த 12 மணி அப்படின்றது கன்ஃபியூஸ் ஆவீங்க. 14ஆம் தேதி சாயங்காலத்துலேருந்து இருந்தால் தான் 12 மணி ஆனால் 15 ஆகிடும் டேட்டு. ஸோ அந்த 15ஆம் தேதி வந்து 15க்கு கொடுக்க மாட்டாங்க, 16ஆம் தேதிக்கு தான் டோக்கன்ஸ் வந்து கொடுப்பாங்க. சரிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 12 மணி மேலே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டோக்கன்ஸ் வந்து இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் சரி டிடி டோக்கன்ஸும் சரி மிட் நைட் 12 AM அப்புறமா தான் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நீங்கள் இந்த டோக்கன்ஸ் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டி டோக்கன்ஸு ஒரு நாளைக்கு இப்போ எவ்வளோ தராங்க அப்படின்னா 10,000 ஃப்ரீ டோக்கன்ஸ் தராங்க. எஸ்எஸ்டின்னா ஸ்லாட்டட் சர்வ தர்ஷனம். இந்த டோக்கன்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 10,000 டோக்கன்ஸ் தராங்க. சரிங்களா? டிடி டோக்கன்ஸ் அப்படின்னா நடந்து போய் சுவாமி பார்க்குறது திவ்ய தர்ஷன டோக்கன் அப்படின்னு சொல்லுவோம். ஷார்ட்டாக வந்து டிடி டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு 2000 டோக்கன்ஸ் தராங்க. சரிங்களா? இதுவும் சில டைம் வந்து 12,000 டோக்கன்ஸும் தருவாங்க. இந்த மாதிரி மாறிட்டே இருக்கும், பேஸ்ட் ஆன் சேவாஸு, அந்த மாதிரி ஸ்பெஷல் டேஸு அந்த மாதிரி.
அதை ரிலேட் பண்ணி தான் வந்து உங்களுக்கு நீங்கள் டோக்கன் இஷ்யூ பண்ணுற கவுண்ட்டும் மாறிட்டே இருக்கும், டைமும் மாறிட்டே இருக்கும். சரிங்களா? இதுதான் எஸ்எஸ்டி அண்ட் டிடி டோக்கன்ஸ். இது வந்து கீழே திருப்பதியில் 3 இடத்துல கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் மேல் திருப்பதியில் எங்கேயும் கொடுக்க மாட்டாங்க ஃப்ரீ டோக்கன்ஸு. எப்போவுமே கீழ் திருப்பதியில் 3 இடத்துல கொடுப்பாங்க. அதுவும் பஸ் ஸ்டாண்ட் ஒன்று, ரயில்வே ஸ்டேஷன், அப்புறமா இந்த அலிப்பிரி தெரியும் இல்லையா, அந்த கருட ஸ்டாச்சு இருக்குமே, அங்கே தான் தருவாங்க. அந்த 3 இடத்துல தான் தருவாங்க. எல்லாமே ஒரே டைமில் தான் இஷ்யூ பண்ணுவாங்க. ஒரு கவுண்டரில் ஒரு டைமு, இது கவுண்டரில் இந்த டைமு, அந்த மாதிரியெல்லாம் கிடையாது. 3 கவுண்டர்ஸ்லுமே ஒரே டைமில் தான் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதோட டீட்டெயில்ஸும் நான் வந்து ஒரு லைவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ நீங்கள் அந்த லைவ் செக் பண்ணிக்கோங்க, எப்படி இலவச டோக்கன் பெறுவது எங்கே அப்படின்ட்டு. ஸோ அந்த லைவ் நீங்கள் செக் பண்ணிங்கனாலே உங்களுக்கு டீட்டெயிலாக நான் சொல்லியிருப்பேன். விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாசம், அந்த பூதேவி காம்ப்ளெக்ஸ், அந்த 3 இடத்துல டோக்கன் தருவாங்க, எப்போ போகணும், எப்படி அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து நான் அது வந்து லைவ் பண்ணி நான் ரெக்கார்ட் பண்ணி அது போஸ்ட் பண்ணியிருக்கேன் என்னோடய சேனலில். ஸோ செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அப்புறமா வந்து இந்த 300 ரூபாய் டோக்கன் பார்த்தீங்கன்னா, யார் யார் 3 மாதம் முன்னாடி புக் பண்ணியிருப்பீங்களோ இந்த 300 ரூபாய் டோக்கன், அவங்களுக்கு வந்து 3லேருந்து 5 ஹவரில் சுவாமி தரிசனம் பார்க்க முடியுது. சரிங்களா? இந்த 300 ரூபாய் டோக்கன் கூட எவ்ரி மந்த்து 18ஆம் தேதியிலேருந்து 25க்குள்ளே எல்லா டோக்கன்ஸும் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதில் மேக்ஸிமம் 300 ரூபாய் டோக்கன் வந்து 24 இல்லைன்னா 25, ஏதாவது பண்டிகை இல்லை ஃபெஸ்டிவல், அதாவது முக்கியமான நாள் அந்த மாதிரினா தான் அந்த டேட்ஸ் எல்லாமே ஒரு நாள் அப்படி இப்படி இருக்கும். 24, 25, 26 அதோட லாஸ்ட்டு, அவ்வளோதான். அந்த 24 தான் மேக்ஸிமம் ரிலீஸ் ஆகும். ஏதாவது சண்டே, ஏதாவது பண்டிகை அந்த மாதிரி வந்துச்சுன்னா தான் அது 25 அந்த மாதிரி மாறிடும். மேக்ஸிமம் எவ்ரி மந்த் வந்து இப்போது வரைக்கும் 24, 25 அந்த மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. 18லேருந்து சுப்ரபாத்த சேவை, அந்த மாதிரி அங்க பிரதட்சிணா, சீனியர் சிட்டிசன், ஒரு நாள் ஒரு டோக்கன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. காலையில் 10 மணிக்கு ஒரு டோக்கனு, மதியம் 3 மணிக்கு ஒரு டோக்கன், அந்த மாதிரி ரிலீஸ் பண்ணுறாங்க. இப்போ வந்து எப்பவுமே அப்படி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதான் எல்லாரும் எதிர்பார்க்குற டோக்கன் வந்து 300 ரூபாய் டோக்கன்னால நான் அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறேன். எப்பவுமே வந்து எவ்ரி மந்த் 24ஆம் தேதி 3 மாதம் முன்னாடி புக் பண்ணுற மாதிரி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஜூன் 24ஆம் தேதி வந்து செப்டம்பர் மாதத்துக்கான டோக்கன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? 3 மாதம், இந்த 3 மாதம் வித்தியாசம் கூட நான் சொல்லிட்டேன் எதுக்குன்னு சொல்லி லைவ்லாம். இப்போவும் சொல்கிறேன், அந்த ரயில்வே டிக்கெட்ஸு லாங்கில் இருக்கிறவங்க ரயில்வே டிக்கெட்ஸ் புக் பண்ணிவிட்டு சுவாமி தரிசனத்துக்கு வரணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் அந்த 3 மாதம் வித்தியாசம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் 300 ரூபாய் டோக்கன் உடனே வேணும்னா எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் ஆன்லைனில் 3 மாதம் முன்னாடி புக் பண்ணால் தான் உங்களால் 300 ருபீஸ் டோக்கன்ஸ் வாங்கிட்டு வர முடியும். வேறு எந்த சான்ஸுமே கிடையாது. எப்போவுமே 300 ரூபாய் டோக்கன் வந்து ஆஃப்லைனில் ஆஃப்டர் கொரோனா இஷ்யூ பண்ணதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் ஆஃப்லைனில் 300 ரூபாய் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி எதுவும் நினைக்காதீங்க, எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் வந்து ஆன்லைனில் தான் புக் பண்ணணும். இதுதான் 300 ரூபாய் டோக்கனோட அப்டேட்டு. சரிங்களா? இப்போ வந்து இன்னும் ஒரு இன்றைக்கி வந்து 15. ஸோ நீங்கள் 18லேருந்து ஒரு டோக்கன் ரிலீஸ் ஆகும். இந்த 300 ரூபாய் டோக்கன் வந்து 24th ஜூன் 24th ரிலீஸ் ஆகுது. ஸோ 10 AM காலையில் 10 மணிக்கு ஓப்பன் ஆகும். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் லாகின் பண்ணிட்டு உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா நோட் பேடில் கண்டிப்பாக உங்களுக்கு டோக்கன்ஸ் புக் ஆகிடும். டென்ஷன் ஆகாமல் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு புக்கில் எழுதி வச்சுட்டாலே போதும். எல்லா டிக்கெட்ஸும் ஈஸியாக புக் பண்ணிடலாம். சரிங்களா? ஸோ இதுதாங்க எஸ்எஸ்டி டோக்கன்ஸ். அதோட இது எந்த டைமில் இப்போ வந்து எஸ்எஸ்டி டோக்கன்ஸும் இந்த 12 AM தான் ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னா அது அப்படி ஒரு கன்ஃபர்மேஷனே கிடையாதுங்க. இப்போ சம்மர் ஹாலிடேஸ்லேருந்து இந்த எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் வந்து மிட் நைட்டில் கொடுக்குறாங்க. அதுக்கு முன்னாடி வந்து காலையில் கொடுத்துருந்தாங்க, ஒரு 5லேருந்து தொடர்ந்து. அதுக்கு முன்னாடி ஒரு 8, அதுக்கு முன்னாடி வந்து மதியம் கொடுத்துருந்தாங்க. 12 மணிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்புறமா வந்து 2 PMக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அது வந்து எஸ்எஸ்டி டோக்கன்ஸ் எப்போவுமே வந்து ரஷ்ஷு பொறுத்து தாங்க. கவுண்டர்ஸ் கிட்ட ரஷ்ஷு அதிகமாக ஆயிடுச்சுன்னா அவங்க சீக்கிரமாக கவுண்டர்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. ஸோ அது வந்து நம்ம இந்த டைம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக சொல்ல முடியாது. ஆனால் வந்து என்ன, நீங்கள் எப்போ நீங்கள் பிளான் பண்ணாலும் ஒரு 2 நாள் முன்னாடி வந்து இந்த
கோவிலுக்கு டோக்கன்ஸ் வந்து எப்படி இருக்குது அதோட நிலவரம் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் வந்து என்னோடய சேனலில் டெய்லி அப்டேட்ஸ் போடுறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட் பண்ணலாம், நான் ஆன்சர் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டெய்லி பார்க்கலனாலும் அட்லீஸ்ட் நீங்கள் பிளான் பண்ணுற ஒரு 2 நாள் முன்னாடி செக் பண்ணுங்கள் எப்படி இருக்குது நிலவரம், இப்போ வந்து எப்படி ஆகும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் செக் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரிப்பு பிளான் பண்ணிங்கன்னா அதோட ஜாலி ட்ரிப் தான். அது வந்து ஜாலி ட்ரிப்பு தான் ஆகும். சரிங்களா? இந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஜாலியாக வாங்க, சுவாமி தரிசனம் பாருங்கள், சந்தோஷமாக போங்க. அதுதான் என்னோட விஷஸ். ஓகே. ஸோ உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அப்படியே என்னோடய சேனலில் லைவ் டெய்லி லைவ் கண்டக்ட் பண்ணுறேன். அந்த லைவில் யார் ஃபஸ்ட்டு 5 கமெண்ட்ஸ் கோவிந்தா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுவாங்களோ அவங்கள வந்து லக்கி டிப்பில் உங்கள் பேரெல்லாம் எழுதி போட போகிறேன். ஃபஸ்ட்டு வர 5 கமெண்ட்ஸ் பேர் வந்து நான் லக்கி டிப் பாக்ஸில் எழுதி போடுறேன். ஸோ அந்த பாக்ஸில் லக்கி டிப் மூலியமாக செலக்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு வந்து நான் வர புரட்டாசி மாதத்துக்கான 300 டோக்கன் 2 டோக்கன் வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கிற ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு புக் பண்ணி கொடுக்க போகிறேன். சரிங்களா? இதோட சான்ஸும் யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இன்னும் ஒரு 5 டேஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள், உங்கள் லக்கு செக் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரீயாக 300 ருபீஸ் டோக்கன்ஸு புரட்டாசி மாதத்துக்கான ஃப்ரீயான 300 ருபீஸ் டோக்கன்ஸு ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மெயினாக வந்து நீங்கள் லைக் பண்ணால் தான் வந்து சேனலே ப்ரமோட் ஆகி நிறைய பேருக்கு இது யூஸ் ஆகும். நிறைய பேர் இந்த சேனல் பார்ப்பாங்க, அவங்களும் அப்டேட் ஆகி அவங்களும் ஹாப்பி ட்ரிப் வந்து பிளான் பண்ணிப்பாங்க. ஸோ லைக் பண்ணுறது மட்டும் மறக்காதீங்க. தேங்க்யூ.